இனிய வணக்கம். தகை அணங்குறுத்தல் அந்த 109வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறது 9வது குறள் 1089. பிணையேர் மட நோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ ஏதில தந்து என்ற அருமையான குறள். அதாவது இப்படி தன்னுடைய காதலிய காதலனுடைய அணுகுமுறை பாருங்க. காதலி கேட்குற மாதிரியே கற்பனை பண்ணுவோம். என்னுடைய இனிய கழுத்திற்கு ஒரு நகை தாங்க, வாங்கி கொடுங்க. ஒரு ஆண் மகன் வாங்கி கொடுக்க முடியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவன் எப்படி அழகாக அந்த தலைவியிடம் அல்லது காதலியிடம் அந்த கனிமொழி, பனிமொழி, இன்மொழி இல்லையா, இந்த மொழியை சொல்கிறான் பாருங்க. என் அருமைக்குரிய காதலியே சொல்கிறான், பிணையேர் மட நோக்கும். நீ யாருமா, நீ யார் கேட்குறான். பிணையேர் மட நோக்கு, அந்த பெண் மானை போன்ற அழகிய பார்வை, மருண்ட பார்வை இல்லையா, ஒரு சிறிய அச்சத்தக்க ஆனால் குறுகுறு பார்வை, ஈர்க்கும் பார்வை. இது உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கம்மா இல்லையா. பிணையேர் மட நோக்கு. அடுத்த அடி போட்டான் பாருங்க, நாணமும் என்று சொன்னான். பெண்களுடைய மிக உயர்ந்த அழகு வெட்கப்படுதல், வெட்கத்தில் தலை குனிதல், பேஷ்ஃபுல்னஸ் என்று சொல்வார்கள் இல்லையா. அது மாதிரி அந்த வெட்கப்படுதல். அப்போது பெண்மானை போன்ற அந்த குறுக்குறு மருண்ட பார்வை, இயற்கையாகவே நாணப்படுதல். இந்த 2 இயற்கை அழகு உன்னிடம் உடமையாக இயற்கையாகவே இருக்கு. இது 2 அழகு இயற்கையாக இருக்க உனக்கு எதுக்கம்மா செயற்கை அழகு? அந்த அணிகலன்கள் போட்டால் தானே அழகு, அது உனக்கு பொருத்தமே இல்லை. இந்த இயற்கை தான் பொருத்தம். அது உனக்கு போட்டால் உனக்கு அது பொருத்தம் இருக்காது, எனக்கு அது வருத்தம். உன் இயற்கை அழகே எனக்கெல்லாம் பெருமிதம் என்று சொல்லி அழகிற்கு அழகு ஏனோ என்பதை மிக அழகாக அவளை புரிய வைத்து ஒரு அழகிய ஒரு காவியத்தை, ஒரு கவிதையை, ஒரு உள்ள பிணைப்பை அழகாக புனைவிலே தந்திருக்கிறார் வள்ளுவர். அறிவோம், அகமகிழ்வோம். நன்றி, வணக்கம்.